செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், ஓஐ டேட்டா டீட்டெயில்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓய் டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்க்காக வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே, இண்டிசஸோட ரேஞ்சஸ், ஓய் டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன், எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்ம எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு அதே மாதிரி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, 0 to 0 ரேஞ்ச். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மற்றும் மிட் கேப். ஸோ இந்த 4 இண்டிசஸ்க்கு உண்டான 0 to 0 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன், என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நான் எவ்வளோ பையிங் அண்ட் டார்கெட் அண்ட் மேக்ஸி டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட 0 to 0 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனையும் எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி நம்மளோட ப்ரிடிக்ஷனை அப்டேட் பண்ணும்போது கால் புட் ரெண்டு சைட்லையுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூஸை நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம இன்றைக்கி மூமெண்ட் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா அப்படின்றத டைரக்ஷனல் வியூ அப்படின்ட்டு நம்மளோட ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9:10 9:15 நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டைரக்ஷனல் வியூ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரிடிக்ஷனில் கொடுக்குறோம் இல்லையா 4 டார்கெட், அதில் எந்த டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி அந்த ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துறோம். ஸோ இது எல்லாமே எதுக்காக மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துறோன்னா, ஸோ மார்க்கெட்டை நீங்கள் உங்களோட வியூவில் அனலைஸ் பண்ணும்போது நம்மளோட ப்ரிடிக்ஷனோட சப்போர்ட்டோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷன் கிளியராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாமே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துறோம். ஸோ நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல, திருப்பி ஒரு தடவை நல்லா சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி இஓடியில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே. அதே மாதிரி டைரக்ஷனல் வியூ மற்றும் அந்த ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டார்கெட் எல்லாத்தையுமே நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னதை திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸ் பண்ணுறதில்ல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன் இஓடியில் அனலைஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க நிஃப்டிக்கு பார்த்துருவோம் நாளையான வியூ என்னன்றதை. ஸோ ஓவரால் வியூ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ரேலி போயிருந்தாங்க. ஸோ அங்கே மேலே பார்த்தோம் அப்படின்னா 26,277 வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு டவுன் வந்திருக்காங்க. ஸோ நம்மளோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க. ஸோ இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டோட 50% பிரேக் பண்ணி தான் நம்மளுக்கு கீழே இங்கே
க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அகைன் இன்னையோட ஹையை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சு, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்டக் ஆனாங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரேஞ்சு பார்த்தோம் அப்படின்னா 25,281லேருந்து 25,482 அப்படின்றது ஒரு கன்சல்டேஷன் ஜோன். ஸோ இதுக்குள்ளே ஸ்டக் ஆனாங்கன்னா சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை பிரேக் பண்ணாங்கன்னா ஃபர்தராக இந்த 2 கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டவுன் சைடு வந்தாங்க அப்படின்னா சப்போர்ட் 25,130, அதற்கு கீழே பிரேக் பண்ணி வந்தாங்கன்னா 24,885, அதுக்கு கீழே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 24,753. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க. ஸோ இவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி, ஸோ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரீட்ரேஸ்மெண்ட் ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 51,579, அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 51,017. ஸோ நம்ம ஓவராலாக நம்ம லோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 50,491. ஸோ இன்னையோட ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயம் இந்த 2 கேப்பையும் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இன்னையோட ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு ஓவரால் வியூ தான். ஸோ நாளைக்கு நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 25,424லேருந்து 25,076 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி 50 நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியில் நம்ம ஒரு அப்பர் சைட் பிரேக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 25,316. ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்சைட் பிரேக் அவுட் வந்து 25,316. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் அப்சைடில் பார்த்தோம் அப்படின்னா 25,424. ஸோ இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு பிஃபோராக நம்மளுக்கு ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 25,387. ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை பிரேக் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 25,511, அதை பிரேக் பண்ணி மேலே போனாங்கன்னா 25,598 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி டவுன் சைடில் பிரேக் அவுட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 25,183, அதை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டவுன் சைடுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 25,076. ஸோ மேலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு நியராக உள்ள ஒரு மைனர் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 25,113. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை பிரேக் பண்ணி அதாவது 25,076 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் 24,989. ஸோ அதை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா தேர்ட் டார்கெட் 24,902. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ அது வீடியோஸோட டைமிங் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ நம்ம டார்கெட்ஸ் அண்ட் பிரேக் அவுட் லெவல்னு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ இதே ஓகே அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஓகேன்னு கொடுங்க. இல்லை நம்ம பழைய மாதிரி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறது தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோஸ் மேக் பண்ணலாம். ஸோ நிஃப்டியோட ஓஐ பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,250. 25,250 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,500, 25,600. ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 26,000. சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 25,200, 25,100, 25,000. ஸோ அதை பிரேக் பண்ணாங்கன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் ஃபைன் சப்போர்ட் அப்படின்னா 24,500. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் அதிகமாகவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடில் ஒரே ஒரு லெவல் ஹைலைட் ஆகிருக்காங்க. ஸோ அது இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதர் தேன் தட் அவுட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 2 லெவல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒரு லெவல் வீக்காக இருக்காங்க கால் சைடில். அதே மாதிரி இதில் பார்த்தோம்னா எந்த ஒரு சப்போர்ட் லெவலும் ஹைலைட் ஆகலை. ஸோ ரேஞ்சுக்குள்ளே அதாவது கரண்ட் மார்க்கெட் க்ளோஸுக்கு நியராகவே எந்த ஒரு சப்போர்ட்டும் பில்ட் ஆகலை. அவுட்டர்லையும் பார்த்தோம்னா 2 லெவல் வீக்காக இருக்காங்க, அதே மாதிரி ஒரே ஒரு லெவல் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நாளைக்கு ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் நிஃப்டியில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்கன்னா. ஏன்னா மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கு நியராக ஓஐ நம்மளுக்கு இன்னும் பில்ட் ஆகலை அப்படின்றத நம்மளுக்கு இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்ட்ரைக்லேயும் ப்ரீமியம் டிகே நாளைக்கு சாலிடாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இதே கண்டிஷனில் நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா. ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி
புட்டை விட கால் சைடில் நல்லாவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் புட் ரெண்டு சைட்லையுமே ஓஏ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 52,202 51,487 இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியோட பிரேக் அவுட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் சைடுக்கு 51,981, டவுன் சைடுக்கு 51,708. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தாங்கன்னா ஒரு நல்ல கன்சால்டேஷன், ஒரு இங்கே டவுன் சைடில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்பர் சைடு, ஸோ இங்கே ரிஜெக்ட் ஆகி அகைன் டவுன் சொல்லி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன் 51,981 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரோட அப் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 52,202. ஸோ நிஃப்டியில் சொன்ன மாதிரி நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு முன்னாடி உள்ள மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப் சைடு வரக்கூடிய ரேலியை ஸ்லோ பண்ணக்கூடிய இடம் 52,126. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டையும் பிரேக் பண்ணி, அதாவது 52,202 பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் 52,381. அதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா 52,559 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதேமாதிரி டவுன் சைடு பிரேக் ஈவன் 51,708 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட டவுன் சைடு ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 51,487. ஸோ மேலே சொன்ன மாதிரி ஒரு மைனர் சப்போர்ட் லெவல், ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு முன்னாடி உள்ள மைனர் சப்போர்ட் லெவல் 51,564. ஸோ இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் ரேலியை நம்ம ஒரு நல்ல மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயம் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாங்க, 51,487 பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் 51,309. அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா 51,130 நம்ம மேக்ஸிமம் நாளைக்கு லோவாக பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 51,800. 51,800 ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 52,500, 53,000. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபைன் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 51,500, 51,000, 50,500. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தன் ஆஃப் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் சைடில் இங்கே 2 லெவல் ஹைலைட் ஆகிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு ரேஞ்சுக்குள்ளேயே, அதாவது கரண்ட் க்ளோஸுக்கு நியராகவே மார்க்கெட்டில் கால் சைடில் ஓஐ பில்டப் ஆகிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ அவுட்டர்லேயும் நம்மளுக்கு பார்த்தோம்னா 2 லெவல் ஸ்ட்ராங்காக, ஒரு லெவல் வீக்காக இருக்காங்க. ஸோ புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு லெவல் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ ரேஞ்சுக்கு நியராக, ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் லெவல் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதர் தென் தட் நம்மளுக்கு 2 லெவலுமே வீக்காக தான் இருக்காங்க. ஸோ இங்கே அவுட்டர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா 2 லெவல் வீக்காக தான் இருக்குது. ஸோ இதே கண்டிஷனில் நாளைக்கு ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைடு ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் ஓஐ சேஞ்ச் பார்க்கும்போது இன்றைக்கி புட்டை விட டபுள் டைம்ஸ் நம்மளுக்கு கால் சைடில் டாமினேட் பண்ணியே பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே புட் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக தெரியுது. ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல் அனாலிசிஸாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 25,000 26,000 நம்மளுக்கு ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு நல்ல மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு வந்திருக்கு. அவுட்டரில் பார்த்தோம்னா பிரேக் வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகலை, ஆனால் பிரேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ நேற்றோட லோவை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பிரேக் டவுன் சைடில் பாசிபிள், நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே புட் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தான் சொன்னோம். ஸோ நம்மளோட வீக்லியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லோவை பிரேக் பண்ணி தான் நம்மளுக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அகைன் இந்த லெவலை நம்மளோட லோ லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு அப்சைட் பையிங் மூமெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியில். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 52,500 52,000 ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்சாக வந்திருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரேக் வந்து டவுன் சைடில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஒரு வீக்கான பிரேக், அதாவது பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு.
ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நேற்றோட லோவை பிரேக் பண்ணி தான் அதில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ பிரேக்கிங் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஒரு வீக்கான டவுன் ட்ரெண்ட், ஒரு டவுன் சைடு ரேலி போகிறதுக்கான ஒரு டவுன் சைடு ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி லோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அந்த லோவுக்கு தான் கீழே தான் பிரேக் பண்ணி கீழே தான் நம்மளுக்கு இன்றைக்கி க்ளோஸும் ஆகிருக்காங்க. ஸோ நிஃப்டிக்கு சொன்ன அதே கண்டிஷன் தான். ஸோ அகைன் இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு பையிங் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதற்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நம்ம செல்லிங் சைடு கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஐ டேட்டா அப்டேட்ஸ் இண்டிசஸ் ரேஞ்சஸோட உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண ஓஐ டேட்டாஸ் எல்லாமே யூஓடியில் உள்ள ஓஐ டேட்டாஸ் லைவில் எல்லாமே இமீடியட்டாக சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த சேஞ்சஸ் தான் நம்மளோட குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மெம்பர்ஸ்லாம் அதை தான் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் நம்மளோட ஓஐ அப்டேட்ஸ் எல்லாம் இண்டிசஸ் ரேஞ்சஸோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ், டைரக்ஷனல் வியூ, அந்த ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம், என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு நீங்கள் முன்னாடி நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸுகளுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.